அவரந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதம், அவர்தான் நம்முடைய துதி. ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லா நல்ல கரங்களை தட்டி. அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. சொல்லுவோம். தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. ஆமென். அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். சொல்லுவோம். இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். ஆமென். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். ஆமென். அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை, அவர் எந்த சங்கீதமானவர், மாணவ கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் கூறிடுவோம். வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றோ, வருகையில் அவரோடு இணைந்து என்றோ வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். ஓ, அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை. ஆமென். ஜீவனின் அதிபதியான அவரை. ஆமென். அவர் எந்த சங்கீதமானவர், மாணவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். ஆமென். வருகையில் அவரோடு இணைந்து என்றோ வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
அவர் நாமம். ஓ வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த பூமியிலும் ஓ மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுவோம், வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. ஆமென். வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமத்தில் பேய்களோடும், அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வின கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடும் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. ஆமெனப்பா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். ஆமென். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். தீமையானாலும் நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று. ஆமென். அவர் நாமம். அவர் நாமம். ஆமென். அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. ஹல்லேலூயா. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. ஆமென். அவர் நாமம். அவர் நாமம். glory. அவர் நாமம். வானத்திலும் இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான. கடைசியா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். அவர் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம்.
அவர் நாமம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya.